மோருள்ள வீட்டில் மோருக்காக வந்தேன், சொல்லுள்ள வீட்டில் சொல்லுக்காக வந்தேன். இதான் கேக்குதா? சமணன் தான் சொல். அதாவது இப்போ மோர் கொடுக்குறீங்க, மோர் கொடுக்கறதுங்கிறது தவத்துல உள்ளவர்களுக்கு கொடுக்கறது. மோர் தவத்துல உள்ளவர்களுக்கு அவர்கள் தவம் நீங்கிய பொழுது மோர் கொடுப்பது. அதனால் மோருள்ள வீட்டில் மோருக்காக வந்தேன், சொல்லுள்ள வீட்டில் சொல்லுக்காக வந்தேன். இதுதான் சமணம். எண்ணாயிரம் சமணர்கள் எதிர் நின்று கழுவேறிய மதுரையில் இருந்து வருகிறேன். காட்டை இருட்டி மேய்த்து திரியும் கருப்பு சமணர்கள் வாழும் ஈரேல் குன்றுகளில் இருந்து வருகிறேன். இதுதான் மதுரை. இந்த பாலி நாவலை 5 ஆண்டுகள் எழுதினேன். 70-80 சமண பாலிகளுக்கு சென்றேன். இந்த பாலி நாவல் என்பது அட்டையில் இருக்கிற 4 வரியில் மட்டும் வாசிக்கிறேன். சமணம் உயிர் கோட்பாடு உலகம் விரிகிற ஒரு தானியம் என்றால் முதல் ஸ்திரியான தானியால் எனப்பட்ட பச்சரமீதமான சமணத்தி. இமைகள் மூடிய அகலமான அந்த தானியத்தை சுற்றி வந்த கல் பறவையை தானியால் கேட்டால், யாருக்காக இனி ராஜ்யத்தை அமைக்கப் போகிறார்கள்? கண்ணீருக்காகவும் தானியங்களில் பிறக்கப் போகிற உன் குழந்தைகளுக்காகவும் பறவைகளுக்காகவும் சூதரியா விலங்குகளுக்காகவும் மிருகங்களுக்காகவும் இலைகள் படரும் விருட்சங்களுக்குமாக உலகம் இனி வரும். இதான் இதனுடைய சூளுரை. சமணத்திலிருந்தான் வரும். சமணம் உயிர் கோட்பாடு கிரம பத்திய பரியாத்திய நய பூ பிஞ்சி காய் கனி உதிர்வு உதிர்ந்து அது மரமாக விருட்சமாக வளர்வது சமணம். இதை நோக்கி நான் 5 ஆண்டுகள் இந்த நடுநாட்டு சமண பாலிகளுக்குள் சென்றேன். நன்னன் எடுப்பித்த பாலி என்ற கல்வெட்டு இங்கே இருக்கிறது, அதிலிருந்தும் எடுத்துக்கொண்டேன். அதாவது மதுரையை சுற்றியுள்ள அரிட்டாபட்டியில் இருந்து பார்சுவநாத தீர்த்தங்கருடைய கீழக்குயில்குடி பார்சுவநாதஸ் வனா, அப்புறம் அங்க புஞ்சை புளியம்பட்டி, அங்க பரிச்சியூர், ஏகப்பட்ட சமண இருக்கிற பழைய கல்வெட்டுகள். அவற்றை எல்லாம் ஆய்ந்து அந்த அந்த பிராமி எழுத்துகளில் நகத்தை வைத்து நகம் தேய தேய அங்கே நான் சித்தனவாசலுக்கு சென்றேன். இந்த நாவல் உருவாவதற்கு சமணத்தினுடைய ஆழ்ந்த அந்த நிகண்டர்களை கண்டேன். முதலில் இந்த நாவல் உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்தது ராஜேந்திர சோழன் என்ற எழுத்தாளர் பாலப்பட்டிலே ஆசிரியராக வேலை பார்த்த போது, அவரோடு பைக்கில் சென்ற போது அங்கே பள்ளி வகுப்புக்குள் ஒரு தேள் ஒன்று நுழைந்து விட்டது. தேளை கண்டு குழந்தைகள் எல்லாம் பையன்கள் எல்லாம் வெளியே ஓடுறாங்க, நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆசிரியர் போன உடனே 3ஆம் வகுப்பு சமண பள்ளியை சேர்ந்த நேமி என்ற மாணவன் வேகமாக வருகிறான். மனித குலத்துக்கு தப்பி அலையும் அந்த தேளை அவன் மெதுவாக குனிந்து அதன் அருகிலே கையை நீட்டி தன் விரல்களுக்கிடையே கொடுக்கை இடுக்கி அதை கைகளில் ஏந்தி அவன் மெதுவாக சென்று வனத்திலே விட்டு விடுகிறான். இந்த 3ஆம் வகுப்பு சமண சிறுவன் என்னை சமணத்தை நோக்கி திருப்பி இந்த நாவலை எழுத வைத்தான். அப்ப அவனுடைய டிஎன்ஏக்குள்ள, அவன் ரத்த அணுக்களுக்குள்ள சமூக சரணத்தினுடைய ஒவ்வொரு உயிருக்கும் திவ்ய துணியை வழங்குகிற கணதரர் பறவைகளுக்கான மொழியையும் ஊர்வனங்களுக்கான மொழியையும் இந்த சமண சிறுவன் நேமி அந்த தேளுக்கு திவ்ய துணியை வழங்கினான். உங்கள் சிறுவதாக இருக்கிற இனி பிறக்க போகும் சிசுவுக்கு கூட திவ்ய துணி இருக்கும். எந்த உயிரினத்தையும் பழிக்காத, அதை கொல்லாத இந்த சமண இந்த
இந்த சமணத்தினுடைய மாபெரும் ஜனங்கள் முன்னால் நான் என் வணக்கத்தை உங்களுடைய ஆசியை கோரியே வந்திருக்கிறேன். எனக்கு இந்த சிறுவன் நேமி போதும். நேமிதான் என்னை திருத்தினான், என்னை சமணத்தை நோக்கி அனுப்பினான். சித்தன்னா வாசல் ஓவியம் சமூக சரணம். சமூக சரணத்துக்குள் அனைத்து உயிர்களுக்குமான திவ்ய துணியை கணதரர் நடுநாயகமாக இருந்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும் மொழியை வழங்கியது, வெகு பாஷைகளை வழங்கியது நடந்திருக்கிறது. பல்லுயிர் பாஷை உலகத்திலேயே சமணத்தில் இருந்துதான் பிறக்கிறது. ஆகவே சமணத்தை நோக்கி நாம் செல்வதற்கு நீண்ட கால படிப்பும் அடக்கமும் அடக்கமுமாய் இருந்து படிக்க வேண்டிய பள்ளிகளாக ஒவ்வொரு பாலிகளையும் மாற்றுவோம். இங்கே ஒரு சிறு ஒரு பள்ளியை கட்டி இங்கிருந்து நம்ம மாணவர்களாக வயதானவர்கள் இருந்து சிறுவர் உட்பட வயது மட்டும் இருக்கலாம். இதுதான் இந்த பாலி நாவல். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் வாங்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். பலர் ஒரு நாவலை வாங்கி சுற்றுக்கு விட்டு படியுங்கள். இந்த 2 பிரதிகளை நான் அப்பாண்டைநாதர் தான் எனக்கு குலதெய்வம். நீங்க சந்தேகப்படுவீங்க. அதாவது இங்கே 8000 பாசுநாதருடைய கோயில் எனக்கு தெரியாது. இங்க வந்துதான் அதிர்ச்சி அடைஞ்சாங்க, என் குலதெய்வம் இங்க இருக்காருன்ட்டு. நான் வழிவிட்ட ஐயனார் கோயில் என் குலதெய்வம். அது கமுதிக்கு சிவனார் சிலை கண்டெடுக்கப்பட்டது. அதுல எல்லா ஜாதியினருக்கும் குலதெய்வம் ஒரு. அப்ப அத திருச்சி மியூசியத்துல இருக்கு. கமுதியில் எடுக்கப்பட்ட அந்த சிலை. இன்னொரு சிலை எடுக்கிறாங்க, அதுவும் பாசனார் சிலை. அது கமுதி அந்த கோயில் இருந்து 1 கிலோமீட்டர் பக்கத்துல உடமரத்துக்கு அடியில இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் போய் நம்பர் போட்டு அதை இது பண்ணிட்டாங்க. அப்ப அங்க இருக்குது. அப்ப பார்சவநாதர் நான் எங்க போனாலும் இந்தியாவில் எல்லா பார்சவநாதர் பார்த்திருக்கேன். போன ஒரு வண்டு பறக்கும், என்னை பார்த்து ஒரு வண்டு பறந்து என் கூட உரையாடி மறையும். வண்டு வடிவத்துல பார்சவநாதர் என்னோடு மதிய வேளையில் தோடி ராகத்தில் அத்தனை உயிர்களுக்குமான துக்கத்தில், தோடியான துக்கம் சோக ராகம், அதுல அப்படியே அது அண்டு மிளற்றி அது அப்படியே சுத்தி அலைகிற இந்த ஒன்றுதான் வண்டின் உயிருக்கு திவ்ய துணியை வழங்கியது சமணம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி தெரிவிக்குவாங்க.